அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்பெல்லாம் வந்து அவங்க கண்டென்ட் பண்றப்போ நம்ம யூடியூப் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பியா ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டென்ட் வந்து வேற வேற மாதிரி வரும். ஒருத்தவங்க டிஃப்ரெண்டா கொடுப்பாங்க. ஜம்கன்ஸ்ல ஹரிபாஸ்கர் அவர்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்டென்ட் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். பெருமசாணி அவங்க பண்ற கண்டென்ட் வேற மாதிரி இருக்கும். பிளாக் ஷீப் பண்ற கண்டென்ட் வேற மாதிரி இருக்கும். நக்கலைஸ் பண்ற கண்டென்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. பாக்குறப்ப கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்தா நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே போயிடும். அவங்க அப்புறம் அவங்க ஏதாவது பண்றது வைரல் ஆச்சுன்னா அந்த டயலாக் நம்ம சொல்லிட்டு தெரியுவோம், அதை இது பண்ணுவோம். எப்போல எருமசாணி அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துச்சு இல்லையா? ஆனா இப்ப மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா அதுல இருந்து நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஓகேவா? அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு வன்மம் இன்னும் ஓவரா மேக்ஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கே தவிர அதுல இருந்து நம்மளுக்கு பாசிட்டிவா ஒன்று எடுத்துக்கிறோம், அது வந்து பாசிட்டிவா மூவ் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டே இருக்க மாட்டேங்குது. ஆனா நம்மளை சுத்தி இப்போ இது மட்டும் தான் இருக்கு.